Hi friends, welcome to LM Tech Technical and Technologies. இந்த வீடியோல Excel இருக்க review tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த review tabல நமக்கு வந்து proofing group இருக்கு, then வந்து language, அடுத்தது பார்த்தோம்னா comments, அடுத்தது changes அப்படிங்கற groups இருக்கு. சோ first one பார்த்தோம் அப்படினா நம்ம proofing அப்படின்றத பார்க்கலாம். So first tool நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா spelling அப்படின்றது. So இந்த spelling எப்படி tool யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்ல பார்த்தோம் அப்படினா சில கண்ட்ரீஸ் நம்ம மேக் பண்ணலாம். சோ பார்த்தோம் அப்படினா இந்தியா அப்படின்றத மேக் பண்றேன். தென் வந்து தமிழ்நாடு. தென் வந்து சேலம். சோ தென் வந்து எக்ஸல். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி சில கண்டென்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நம்ம ஸ்பெல்லிங் அப்படின்ற இந்த டூலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது எனக்கு ரீகரெக்ட் எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்தியா அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு கேபிட்டலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னா இது எனக்கு வந்து கிராமர் செக் பண்ணும். ஒருவேளை நான் ஸ்பெல்லிங்கே ஏதாவது தப்பாக மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் இங்கே எனக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் நான் எனக்கு எது கரெக்டான ஒன்றும் நான் அதை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்றது எனக்கு வந்து கேபிட்டலில் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல மட்டும் சேஞ்சுன்னு காமிக்கும். ஸோ சேஞ்ச் ஆல் அப்படின்றது கொடுத்தோம்னா என்டையர் டாக்குமெண்ட்டில் எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ஷனுமே கீழே காமிக்கல, சேஞ்ச் ஆல் அப்படின்றது. ஸோ இந்த தமிழ்நாடு அப்படின்றது எக்ஸலுக்கு வந்து நியூ வேர்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது இக்னோர் இப்படியே இருந்தால் ஓகே அப்படின்னா இக்னோர் ஒன்ஸ்ன்னு கொடுங்க. ஸோ இக்னோர் ஆல்னு கொடுத்தோம்னா ஸோ தமிழ்நாடுன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்டையர் டாக்குமெண்ட்லேயுமே எனக்கு இது இக்னோர் ஆகிடும். இதுவே இந்த வேர்டை உங்களோட டிக்ஷனரியில் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட் டு டிக்ஷனரி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ சேலம் இருக்க வேர்டுக்கு ஸோ இப்போ பாருங்கள் சேலம்ன்றது எனக்கு சஜஷன் கீழே ஏகப்பட்டது வருது. ஸோ சேல்ஸ் சல்மி அப்படின்ற மாதிரி எனக்கு ஏகப்பட்டது காமிக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் இருக்க ரைட்டான வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ஸோ அதுக்கு புதுசாக இருக்க வார்த்தையும் தப்பாக இருக்க வார்த்தையும் மட்டும் எனக்கு இந்த டூல் அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ரிசர்ச் அப்படின்றது. ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்றது ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்மளோட ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் குட் அப்படின்ற ஒன்றுக்கு மீனிங் தேவை. ஸோ குட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ குட்டுக்கு எத்தனை நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கோ அத்தனை ரெஃபரன்ஸும் நமக்கு வந்து இது எனக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு வேறு ஏதாவது வேர்ட் சேஞ்ச் ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்ம இந்த ரிசர்ச் அப்படின்றத யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெஷர் அப்படின்றது சேம். ஸோ ட்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? சிமிலர் மீனிங் அதாவது இந்த குட்ன்றதுக்கு எனக்கு சிமிலர் மீனிங் எனக்கு இதை ரெஃபரன்ஸ் பண்ணி எனக்கு காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ப்ரூஃபிங் அப்படின்றதுல இருக்குது. இதுவே டிரான்ஸ்லேட் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வேறு ஒரு லாங்குவேஜை கூட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தென் இது எந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணோம் பார்த்தோம்னா ஸோ இங்கே நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்றது நமக்கு இங்கே வந்து மற்ற லாங்குவேஜில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதர் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கமெண்ட்ஸில் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ எந்த செல்லில் உங்களுக்கு வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணி ஸோ இந்த நியூ கமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுமே எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு ஒரு பாக்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன தர விரும்புகிறீங்களோ அந்த பாயிண்ட் மாதிரி இருக்க நோட்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இதை வேறு செல்லுக்கு கிளிக் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இது ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் இந்த இடத்துல மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செல்லில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான நோட்ஸ் கொடுத்துட்றேன். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டி நோட்ஸ் இருக்கும்போது அதை எப்படி நம்ம வியூ பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணனாலே அந்த செல்லில் கொண்டு போய் நம்ம கஸ்டரை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த செல்லில் நம்ம என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது எனக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து 1 by 1 பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே இருக்க ப்ரீவியஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸில் இருக்குது. தென் ஷோ ஆல் கமெண்ட்ஸில் கொடுத்தோம்னா மொத்தம் நம்ம எத்தனை கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை கமெண்ட்ஸுமே நமக்கு இங்கே ஷோ ஆகும்.
தென் அடுத்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் அப்படின்றது ஸோ நம்ம டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரொடெக்ட் மோடில் இருக்கணும் அப்படிங்கும்போது ஸோ நம்ம இந்த குரூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்றது ஸோ ஷீட்டை மட்டும்தான் இது எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷீட் ஒன்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஷீட்டை மட்டும் நான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டூலை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது கீழே சில ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் மட்டும் எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே ஏற்படாது ஓகேங்களா. ஸோ சில சேஞ்சஸ் மட்டும் உங்களுக்கு வந்து யாராவது எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் மட்டும் நான் எடிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ தென் இந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுக்கும்போது அகைன் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் எனக்கு கேட்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நான் கண்டென்ட் டைப் பண்ணுறேன். எனக்கு வந்து சேஞ்சஸ் நாட் அலோட் ப்ரொடெக்டர் அப்படின்னு மோடில் இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு வருது ஓகேங்களா. பட் நான் சில ஆப்ஷனுக்கு நான் வந்து எனேபிள் கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இன்செட்டில் இருக்க எனக்கு எதுவுமே வரல ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட்டிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ ஸோ அது மட்டும் எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ ஃபார்மேட்டிங் ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட்டெல்லாம் எனக்கு அப்ளை ஆகுது. இப்போ பாருங்கள் ஸோ செல்லில் என்னால் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து டேட்டா டிசைன் கொடுத்துக்க முடியும். தென் வந்து அதோட ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா ஸோ ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்கான டூல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மீதி எல்லாமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி திரும்ப அன்ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஸோ ரிவ்யூவில் இருக்க சேஞ்சஸ் அப்படின்ற குரூப்புக்கு அந்த டூலுக்கே போயிருங்க. ஸோ அன்ப்ரொடெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ அகைன் நம்மளோட பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ண சொல்லும். ஸோ மேட்சாக இருந்ததுன்னா எனக்கு இது ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளால் என்ன வேணாலும் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே ப்ராடக்ட் ஒர்க் புக் அப்படின்னா ஸோ என்டையர் ஒர்க் புக்குமே எனக்கு வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இதே ப்ராடக்ட் ஒர்க் புக்கில் என்னால் வந்து பார்த்தோம்னா இந்த ஷீட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியாது. கரண்ட் ஷீட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியாது. இதே மற்ற ஷீட்குள்ளெல்லாம் போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுவே ப்ராடக்ட் ஒர்க் புக் அப்படின்னா என்டையர் ஒர்க் புக்கே என்னால் பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ ரீஎன்டர் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் இருக்க ஷேர் பண்ணும்போது அவங்களால இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் என்னால் அவங்க யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுவே ஷேர் ஒர்க் புக் அப்படின்றது என்னோடய ஒர்க் புக்கை நான் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிக்க முடியும். தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்றது ஸோ இப்போ என்னோடய டாக்குமெண்ட் வந்து ப்ராடக்ட் மோடில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் மோடில் இருக்கும்போது நான் ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் டைப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னென்னலாம் டைப் பண்ணுறனோ அது எல்லாமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலராக எனக்கு சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னென்னலாம் டைப் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து எனக்கு ட்ராக் ஆகிக்கிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ இதை வேணும்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேணான்னா எதனா ரிலீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் ட்ராக் சேஞ்சஸில் இருக்க அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு எது வேணுமோ அந்த வந்து ஓகே கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணாங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிஜெக்ட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வேணும் அப்படின்னா அக்செப்ட் ஆல் கொடுத்துருங்க. இல்லை ஒன் பை ஒன்னாக வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி அக்செப்ட் கொடுங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னா ரிஜெக்ட் கொடுங்க. ஸோ என்டையருமே வேணாம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆல் நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிவ்யூ டேப்பில் இருக்க டூல்ஸ். ஸோ இந்த ரிவ்யூ டேப்பை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த டூலெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.